நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டிச் என்னென்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோமா ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக வந்து ஏற்கனவே 2 கோடு போட்டு வச்சிருக்கேன். ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து கோடு போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே மேலே ஓகேங்களா, ஃப்ளாட் ஸ்டிச் நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து எடுங்க ஓகேவா. எடுத்துகிட்டு இங்கே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கீழே வந்து எந்த அளவுக்கு கிராஸாக முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸாக இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இங்கே ஒரு குட்டி லாக்கு ஓகேவா போட்டுட்டு இது அப்படியே என்ன பண்ணுங்கள், இப்படி கொண்டு போய் நல்லா பாருங்கள், கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஓகேவா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு மேலே கொண்டு போய் லாக் ஸ்டிச் போடுறீங்க. திருப்பி அதே மாதிரி கொண்டு வரீங்க. கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச், அந்த மாதிரி வந்து 3 ஸ்டிச் வந்து இந்த பக்கமாகவே போடுங்க ஓகேவா. போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இது அப்படியே கொண்டு போய் இந்த சைடு ஓகேவா, இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச்சு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. திருப்பி இதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு, புரிஞ்சுதா? பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்டிச் நான் என்ன பண்ணேன்னா ரைட் ஹேண்ட் சைடு போட்டேன் ஓகேங்களா. போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் என்ன பண்ணேன், 4வது ஸ்டிச்சு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே போட்டிருக்கேன் ஓகே. இப்போது அதே மாதிரி இங்கே நீங்கள் கோட் போட்டிருக்கீங்களே அந்த கோட்டுக்கு மேலேயே போடுங்க ஒரு லாக் ஸ்டிச்சு. அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து திருப்பியும் கிராஸ், எந்த அளவுக்கு கிராஸ் முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸாக போடுங்க ஓகேவா. இதை பாருங்கள், இப்படி இது லாக் ஸ்டிச்சு அப்படியே கொஞ்சம் இப்படி எடுத்துக்குவாங்க. தெரியுதுங்களா நம்மளுக்கு எப்படி வந்து அந்த பட்டர்ஃப்ளை அந்த விங்ஸ் மாதிரி 2 பக்கம் வரும். நம்மளுக்கு பொறுமையாக போடுங்க. என் கூடவே சேர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ரொம்ப பொறுமையாக போடுறோம், என் கூட சேர்ந்து நீங்களும் போடுங்க ஓகேவா. குட்டி லாக் ஸ்டிச்சு இப்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு கிராஸ் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. இல்லை நிறைய பேர் வந்து பெருசு அழகாக போட்டுருந்தீங்க, ஆனால் சின்னதாக வரும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் நான் சின்னதாகவே போடுறேன் ஓகேவா. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துருச்சு தெரியுதுங்களா, பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஷேப் வந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சல அந்த முடிஞ்சிச்சு. இப்போ இதை எப்படி கொண்டு போகணும், இந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல இறக்குங்க. இறக்கி ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச், திருப்பியும் அப்படியே இந்த பக்கமே திருப்பியும் வந்து ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு ஷார்ட் ஓகேவா. திருப்பியும் பாருங்கள் 2வது, இது 3வது ஸ்டிச்சு ஓகேவா. இந்த சைடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 ஸ்டிச்சு போட்டுட்டு ஓகேவா. இது 4வது ஸ்டிச்சு இங்கே போடுங்க ஓகேவா. போட்டு லாக் போட்டுட்டு இப்போ 5வது ஸ்டிச் என்ன பண்ணுங்கள், எங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓகேவா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. திருப்பியும் அப்படியே பொறுமையாக கொண்டு வாங்க, இங்கே லாக் சரியாக போடலிருங்க. திருப்பியும் இங்கே ஒரு லாக்கு, திருப்பியும் இங்கே ஒரு லாக்கு, திருப்பியும் வந்து லாக்கு ஓகேவா. திருப்பியும் அப்படியே இங்கே வந்து லாக் ஸ்டிச்சு, இங்கே பாருங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு அப்படியே இப்படி கொண்டு வாங்க. திருப்பியும் வந்து ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு ஓகேவா. திருப்பியும் மேலே கொண்டு போங்க, ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்ல அதில் வந்து லைட்டாக டச் ஆகணும் இது ஓகேவா. டச் ஆகிற மாதிரி போடுங்க ஓகேவா. தெரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இதுக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரணும், புரியுதுங்களா. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்டான பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஓகேவா. திருப்பி நம்ம வந்து 3rd ஒன் ட்ரை பண்ணலாம், என் கூட சேர்ந்தே போடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன், இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சார், ஃபுல் ஸ்டாப்பில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. இப்போது இந்த திருப்பியும் அப்படியே கிராஸாக கொண்டு போய் அந்த இடத்துல இறக்குங்க. இறக்கிட்டு இந்த பக்கம் வந்து லாங்கு ஒரு ஷார்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஆச்சா, அப்படியே கீழே வாங்க. திருப்பியும் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், திருப்பியும் மேலே ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், திருப்பியும் அப்படியே கீழே வாங்க, ஒரு லாங் ஒரு ஷார்ட். இந்த சைடு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு போட்டு முடிச்சிட்டிங்களா. இப்போ அப்படியே என்ன பண்ணுங்கள், இதை லாக் போட்டுட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு லாங்கு ஒரு ஷார்ட். அப்படியே வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு லாங் ஷார்ட், திருப்பியும் அப்படியே உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க, லாங் ஷார்ட். உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே இந்த சைடே வந்து தள்ளி வரலன்னா இப்போ தள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ போகிற பாருங்க, அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. திருப்பியும் அப்போ நல்லா கிராஸ் வரும் பாருங்கள், ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஓகேவா. இப்போது இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம். இப்போது இங்கே ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் ஓகேவா. இப்போது அப்படியே போங்க, இதை நான் எவ்வளோ கிராஸ் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட், திருப்பியும் அப்படியே கொண்டு வாங்க, லாங் ஷார்ட், திருப்பியும் அப்படியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து விடக்கூடாது ஓகேவா. இந்த கேப் விடாமல் இந்த இடத்துல அழகாக இறக்கி ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் லாக் மாதிரி போட்டுட்டிங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த இடமும் இந்த இடம் வித்தியாசம் தெரியுதா. இப்போ நம்ம வந்து இது முடிச்ச பிறகு இந்த இடத்துல கேப் வரும் இல்லையா, நம்மளுக்கு அந்த கேப் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த செயின் ஸ்டிச் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ஓகே. ஒரு நிமிஷம், இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதை போட்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகேவா. இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள், இந்த டைமண்ட் ஷேப்பில். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் அழகாக ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் செயின் ஸ்டிச் தான் போடணும் இல்லை, இந்த இடத்துல பீட் கூட நீங்கள் போடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பீட்டில் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அது போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கரெக்ஷன் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 2 லைன் போட்டு எனக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறமேட்டு அதை டிசைன் போட்டு எனக்கு அனுப்புங்க ஓகேவா. தேங்க்யூ.